முத்துக்குமரன் பிஆரை வச்சு தாங்க டைட்டில் வின் பண்ண போகிறான். இந்த மாதிரி சொல்கிறது எப்படி இருக்குது? ஆனால் வின் பண்ண போகிறவன் ஏங்க இந்த மாதிரி வேலைலாம் பண்ணணும்? அதாவது தேவையில்லாத வேலை பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இன்னைக்கு எபிசோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த பணப்பொட்டி வைக்கிறாங்க, இவன் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. பாவம் இவனுக்கு தான் நிறைய பிஆர் வேற ஒர்க் பண்ணுறாங்களே, இவன் எதுக்குங்க கஷ்டப்பட்டு ஓடணும்? அப்படியே அதை பார்க்கும்போது நிறைய ஆடியன்ஸோட மனநிலை என்ன இருக்கும்? என்னடா அவன் ஜெயிக்க போறவன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஏன் அதை பண்ணிட்டு இருக்கான்? அப்போ இவனுக்கு ஜெயிக்கிறது இவனுக்கே அதுல ஒரு நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி தானே தோணுது. ஆனா அவன் அப்பயும் அங்கேயும் உழைப்ப போடுவேன்னு ஒருத்தன் நிக்கிறான்ல. சீரியஸ்லா இன்னைக்கு இந்த இந்த எபிசோடு மட்டும் பாருங்களேன். ஒருத்தனை ஜெயிக்க போறாங்கன்னு எல்லாருமே சொல்லியாச்சு. அதாவது வரவன் போறவங்களாம் நீ தான்ப்பா ஜெயிக்க போற, நீ ஒண்ணுமே பண்ணாம சும்மா இரு. அவன் சும்மா இருந்தாலே ஆக்சுவலா அவன் கப்பு வாங்கிட்டு போவான். ஏன்னா ஓட்டிங்ல எங்கேயோ இருக்கான். அவன் பக்கத்துல போறதுக்கு கூட யாருமே இல்லை. ஓட்டிங்ல எங்கேயோ இருக்கான். இந்த இந்த அளவு வெளில ஒருத்தன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கான். பிஆர் பிஆர் நிறைய பேர் சொல்றாங்க. எல்லாமே இருக்கட்டும், உள்ள பிஆர் வெளியே பிஆர் எல்லாமே இருக்கட்டுங்க. ஜெயிக்க போறோன்னு ஒருத்தர் தெரிஞ்சிச்சுன்னா அவன் அமைதியா இருந்தாலே அங்க ஜெயிக்குவான் அப்படின்னு அவனுக்கு இருக்கும்போது, இல்ல நான் தோத்தாலும் பரவாயில்ல, அதுல என் விளையாட்டு இருக்கணும், நான் விளையாடி தான் தோத்து போகணும்னு ஒருத்தர் நிக்கிறான்னா சீரியஸா வேற மாதிரி பண்ணிட்டா போல இன்னைக்கு முத்துக்குமரன். அதாவது எனக்கே முத்துக்குமரனுக்கு நான் நிறைய விஷயத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா கரெக்டான ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன்டான்னு இன்னைக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பிஆர் வச்சு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். வெளியிலேயே நிறைய பேர் அந்த ஸ்பேஸ் இதுலெல்லாம் பார்த்தா, நீங்க ஸ்பேஸ்லாம் கூட போக தேவையில்ல. இந்த சுரேஷ் தாத்தான்னு ஒருத்தர் இருப்பார்ல, இந்த யூடியூப்ல நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வீடியோலாம் பாருங்களேன். ஒருத்தருக்கு ஒன்று சொல்லுவார், இன்னொருத்தருக்கு ஒன்று சொல்லுவார். எப்படின்னா இப்போ அருண் எவிக்ட் ஆகும்போது பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி பெஸ்ட் ஜென்டில்மேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நீங்கள் தான் ஒரு ஜென்டில்மேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை அவர் எப்படி சொல்கிறாருன்னா, பிக் பாஸ் கிட்டேருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை வாங்கவே முடியாதுங்க, அவரே ஜென்டில்மேனுன்னு சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம், அருண் சூப்பர்ல அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அடுத்த நாள் தீபக் போகிறார். தீபக் போகிறதுக்கு பிக் பாஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பெஸ்ட் கேப்டன் எவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது நடந்த சீசன்லேயே நீங்கள் ஒரு பெஸ்ட் கேப்டன். அதை இவர் எப்படி சொல்லுவார்னா, அதெல்லாம் பிக் பாஸ் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, அவர் சொல்றதெல்லாம் அதோ சும்மா போறாங்களேன்னு ஒரு ஆறுதலுக்கு சொல்றாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் என்ன பண்ணுவாரு, இவருக்கு யாரோ முத்துக்குமரன் ஃபேன் இவர் யாரோ அபியூஸ் பண்ணியிருக்காங்க போல. அதனால நீங்க அந்த வீடியோலாம் பாருங்களேன், முத்துக்குமரன் வந்துச்சுன்னா முத்து சார்னு பேசுவார். மற்றவங்களாம் பவி, விஷால், சௌந்தர்யா, ஜாக்லின் அப்படின்னு தான் பேசுவார். ஏன்னா யாரோ பயங்கரமா செஞ்சிருக்காங்க போல இவரை. இவரும் அதுக்கேத்த வன்மம் கட்டுவார். அதாவது முத்து அழுதா அது ஒரு நாடகம் அப்படின்னுவாரு, முத்து பண்றதுமே டிராமா. இந்த மாதிரி வச்சா அவர் என்ன சொல்றாரு, இந்த கப்பை தொட்டா விளங்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வேணா அந்த வீடியோ போய் பாருங்க. ஒரு நேத்து போட்ட வீடியோவா முந்தா நேற்று போட்ட வீடியோவான்னு தெரியல, அவர்ல சொல்றாரு, இந்த கப்பை தொட்டா விளங்க மாட்டாங்க, பரவாயில்ல நீங்களே கப்பு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஒருத்தன் ஜெயிக்க போறான் அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் நீங்க அந்த கப்பை விமர்சனம் பண்ணீங்களா? அதாவது நீங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்றதே இந்த பிக் பாஸ் இது வச்சுதான். இங்க இருக்கிற எல்லாருமே அந்த கப்புக்காக தான் விளையாடுறாங்க. மோஸ்டா அந்த பிக் பாஸ் எதுக்கு விளையாடுறாங்க, அந்த டைட்டில் வின் பண்ணணும், அந்த கப்பை ஜெயிக்கணும். நீங்க அதே தரித்திரம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி கேவலமா பேசுறீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்க அதை ரிவ்யூ பண்ணணும்? பண்ணாம நீங்க வேற வேலை பார்த்துட்டு போகலாம்ல. கிடையாது. சரி விடுங்க, இப்போதைக்கு அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த பணப்பெட்டி விற்கிறாங்க, அதை எவ்வளோ கேஷ்ன்றது எதுவுமே சொல்லலை. அதாவது எவ்வளோ ஜெயிக்க, இதுல ஜெயிச்சா என்ன ஆகும்னு தெரியாது, தோத்தா வெளியே போயிடுவோமா அப்படின்ற ஒரு டவுட்ல தான் இருக்குது. சொன்ன உடனே அந்த ஆனந்தி இந்த படிக்கிறாங்க, யார் ஃபர்ஸ்ட் இந்த இதுல நிக்குன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ்ன்ற மாதிரி சொன்னோன்னே யோசிக்காம 2 பேர் வராங்க, ரயனும் முத்து. சும்மா சொல்லக்கூடாங்க, ரயன் பயப்படவே மாட்டான், நானும் வரேன் அப்படின்னு. முத்து அவனை ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு அப்புறமும் அவன் அதை யோசிக்கவே இல்லை. கேட்டா அவன், அது நான் இன்னொன்று சொல்றேன், நான் ஜெயிச்ச அப்புறம் இன்னொன்று பண்ணான். ஸோ அவனை அவன் தான் முன்னாடி ஃபர்ஸ்ட் நிற்கிறான். பிக் பாஸ் முத்துக்கு தான் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க. அவர் கொஞ்சம் பிக் பாஸ் கொஞ்சம் மோட்டிவேட்லாம் பண்ணி முத்துவை அனுப்புறாங்க. முத்து போகும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே வேண்டுறாங்க. ஆக்சுவலாக அவங்க உள்ள இருக்கவங்களாம் ஒரு மாதிரி யுனைட்டே தான் இருக்காங்க.
எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. வெளியே தான் இவன் ஃபேன் அவன் ஃபேன் சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. உள்ளெல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. முத்து போகும்போது நிறைய பேர் ப்ரே பண்ணுறாங்க, சில பேர் யோசின்றாங்க. சாச்சனெல்லாம் வந்து அண்ணன் நீ போகாத அண்ணன், வேற யாராவது போட்டோன்னா நீ வெயிட் பண்ண அண்ணன்ற மாதிரி. அவன்லாம் இது ஏன் கேம், நான் விளாட்றேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் ஜெயிக்க போகிறேன்னு தெரிஞ்சிச்சு, ஆனாலும் நான் விளாட்றேன், போனால் பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறான்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம்னு. அங்கே போய் நிற்கிறான், பிக் பாஸும் மாறாட்டி அனுப்புறாரு. அதாவது அந்த பெட்டியை வந்து 30 மீட்டர்ஸ் இருக்குது. இதை வந்து அவங்க டீம், பிக் பாஸ் டீம் வந்து 14 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 14 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 15 செகண்ட்ஸ் தான் வந்து இதுக்கு கொடுக்குற டைம். ஸோ 15 செகண்ட்ஸில் பொட்டி எடுத்துகிட்டு உள்ளே வரணும், இல்லைன்னா அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அப்படி நடுவுலேயே வேணான்ட்டு திருப்பி வந்தால் கூட ஓகே, உங்கள் விஷயந்தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க, பிரிச்சுன்னு ஓடுறான். அப்படியே அவன் ஓடும் போது தெரிஞ்சு போச்சு, விட்டுறக்கூடாதான்ட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபயரில். ஏன்னா ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு தான் வந்து எப்படி போவோம், எங்கே போவோம், நடுவில் ஏதாவது இருக்குமா, எந்த க்ளூவுமே இருக்காது. அவன் ஃபஸ்ட் எடுக்கிறவனுக்கு தான் அந்த ரிஸ்க் அதிகமே. ஏன்னா அவன் எதை பற்றியுமே அங்கே போய் பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா நெக்ஸ்ட் வரவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். இப்படி தான் இருக்குதுப்பா, போனால் அப்படி ஓப்பனில் இருக்கும், அப்படி மூடி எடுத்துக்கலாம். இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, உள்ள அவ்வளோ வேகமாக ஓடுறான். ஓடி போய் அந்த பொட்டியை எடுத்துட்டு மூச்சு திறக்க உள்ளே வந்து நிற்கிறான். நின்றுட்டு ஒரு மாதிரி அவன் கண்ணு வாயில வெளியில வந்துடும். ஏன்னா அப்படி அவன் ஒரு இதில் சொல்லியிருப்பான், அதாவது நார்மலாக ஓடுறதுக்கும் நாய் துரத்தும் போது நம்ம ஓடுறதுக்கும் அந்த வேகம் வேற அப்படின்வான். அந்த மாதிரி தான் அவன் ஓடினான், பயங்கர ஃபாஸ்ட்டு. 12 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டான் போல தலைவன். 12 செகண்டில் உள்ளே வந்துட்டாரு. உடனே எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எல்லாம் அந்த 4 செகண்ட்லாம் வரும்போது பார்க்கவே இல்லையா, 4 செகண்ட் வரும்போது அப்படி வராயா, டக்குன்னு ஒரு செகண்டில் உள்ள வந்துட்டுக்கிறாப்புல. சொல்கிறாங்க டே பயன்ட்டோண்டான்ட்டு. எல்லாருமே ஷாக்கு, கை தட்டுறாங்க. தலைவன் வேற அப்படியே மூச்சு வாங்குது. ஜெயிச்சுட்டு 50,000 ரூபாய் தான் அதில் இருந்தது. 50,000 ரூபாய் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா சொல்கிறாளா, இது வந்து எங்கள் தீபக் அண்ணனுக்கு, ஏன்னா எங்கள் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு 50,000 ரூபாய் வச்சா எடுத்துகிட்டு ஓடிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்படி இதை வந்து நிறைய பேர் அந்த தீபக் போகும்போது அழுததுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபேக்கு, ட்ராமா பண்ணுறாரு. ட்ராமா பண்ணுறோன்னு நினைக்கிறவன் இந்த விஷயத்த பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இதை பார்க்குறவங்களுக்கு வந்து இதையும் வந்து நீங்கள் வேணால் போய் இன்னைக்கு ஏதாவது நேற்று ரிவ்யூ வேணால் போய் பாருங்களேன், ஏதாவது சொல்லி வச்சுருப்பாங்க. அதாவது இந்த எபிசோடு முடிஞ்ச அப்புறம் எவனா ரிவ்யூ போட்டிருப்பான், இதையுமே வந்து அவர் ட்ராமா பண்ணுறான்னு மாதிரி சொல்லுவானு. அவனுங்களெல்லாம் இதை பற்றி இதுக்கப்புறம் பேசுறதா இல்லை. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க, தீபக் அண்ணனுக்கு அப்படின்றாரு. ஏன்னா அவருக்காக நான் கொடுத்துட்றேன் இந்த அமௌண்ட்டை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அங்கேயே சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவனுக்கு அந்த காசு முக்கியம் இல்லை, அந்த டைட்டிலும் முக்கியம் இல்லை, என் உழைப்பு எங்கே இருக்குது, நான் உழைக்கிறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து நிற்கான். அதாவது இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம கம்மியாக தான் பார்ப்போம். அதாவது ஸ்மார்ட் மூவ்னு சொல்லுவாங்க. இப்போ இது அவன் தோத்துருந்தான்னு வைங்களேன், அவனுக்கு அறிவில்லைப்பா அப்படின்ற மாதிரி அவனை நெகட்டிவாக தான் பேசியிருப்பான். ஏன்னா ஸ்மார்ட்டாக இருந்திருக்கணும், ஸ்மார்ட் மூவ் தான் முக்கியம்னு. அவன் உழைக்கணும்னு பார்க்குறவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவனை வந்து தட்டக்கூடாது. நிறைய பேர் அதை தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன திரும்ப பண்ணுறான்னு ஒரு மேட்ரு, சௌந்தர்யா கிட்ட வந்து இந்த பெட்டியை கொடுக்குறான், இந்தம்மா நீ தான் என் ராசி அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வெளியில் என்ன தான் 2 பேருக்குள்ள ஃபேன்ஸும் அடிச்சுக்கிட்டாலும் அங்கே வந்து அவன் சௌந்தர்யாவை ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறான், சௌந்தர்யாக்குன்னு. அவனுக்கும் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட் இருக்குது நேச்சுரலாகவே. அது இவங்க தான் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான், டேய் எடுத்தது பெரிய ரிஸ்க்குடான்னு எல்லாம் கேட்குறாங்க. பரவாயில்ல, என்ன ஆகிட போகுது, நான் வந்து என்னை பார்க்குற மக்கள் ஒரு டாஸ்க் வச்சா முத்துக்குமரன் சும்மா உட்காந்துட்டு இருந்தான்னு யாருமே சொல்லக்கூடாது. அதில் வந்து முத்துக்குமரனோட பங்கு எவ்வளோ இருக்குன்ற மாதிரி பார்க்கணும். அதுக்காக தான் நான் உழைச்சேன். தோத்துட்டா பரவாயில்ல, அப்படியே போயிருப்பேன். அதாவது முத்துக்குமரன் விளையாடினா முதல்ல விளையாடி தோத்தான் அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர வேடிக்கை பார்த்தான்னு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறான். யோசிச்சு பாருங்க, கப்பு இந்தாடான்னு கையில் இருக்கு. அதுவும் அது வந்து உள்ள இருக்க எல்லாருக்குமே தெரியும் மோஸ்டா. ஏன்னா வெளியில எல்லாம் ஓட்டிங் எல்லாம் பார்த்துட்டா வந்து இருக்காங்க, உள்ள புதுசாக வந்திருக்காங்களாம். ஸோ இந்த மேட்டர்லாம் முடிஞ்ச உடனே அன்சிதா உள்ள வராங்க. அவங்க வந்து ஒரு மேட்ரு ஒன்று பண்ணாங்க. நேராக உள்ள வந்து சௌந்தர்யாவை அக் பண்ணாங்க. அக் பண்ணிட்டு முத்துக்குமரன் உனக்கு உள்ளே பிஆர் இருக்கு அப்படின்ற மாதிரி அவனை அங்கே டம்ப் பண்ணுறாங்க. உடஞ்சிட்டான். அது சொன்னோடனே அப்படியே எழுந்த அவன் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. என்னடா அது, நம்ம இவ்வளோ உழைச்சிட்டு இருக்கோம், யாருக்கா இருந்தாலுமே கஷ்டம் வருங்க. அவன் எழுந்து என்ன சொல்கிறான்னா, என்னடா நம்ம இவ்வளோ உழைச்சிட்டு இருக்கோம்,
நம்மளை வந்து பிஆர்னு சும்மா ஈஸியாக கை காட்டிட்டு போயிடுறாங்கன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டான். ஸோ எழுந்து வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு பிஆர்னு சொல்கிறாங்கல்ல, இவங்களாம் வந்து என்னை ரொம்ப பிடிச்சவங்க, எனக்கு என்ன பிடிச்சவங்க. ஸோ அவங்க மூலியமாக யாராவது ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்டேயும் மற்றவர்கிட்டையும் சாரி கேட்டுட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படி போகிறான். அப்புறம் ஒன்றும் இல்லைடா வாடா வாடான்னு சொல்லிட்டு எல்லாம் கன்சோல் பண்ணுறாங்க. ஏங்க தெரியுது இல்லைங்க, ஒருத்தன் விளையாட்டுக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணுறான். அவனை வந்து இந்த மாதிரி பேசும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே எல்லாருக்குமே ஒரு ஆளை பிடிக்கும். விஷாலுக்கு சத்யாவை பிடிக்கும். அப்போ சத்யா என்ன பிஆரா விஷாலுக்கு? பிஆர்னா காசு கொடுத்து அவங்க வெளியில் ஒன்று செட் பண்ணிட்டு வந்திருக்காங்களா, அது எல்லாருக்குமே இருக்குது. பிஆர் வந்து இங்கே யாருக்குமே இல்லைன்னு இல்லை. ஆனால் இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான்னா, அவன் எனக்கு பிஆரா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவனுக்கு என்னதான் பிடிக்கும், அவன் என்னதான் சப்போர்ட் பண்ணுவான். அந்த மாதிரி தான் அவன் அதை அப்படியே ஓப்பனாக சொல்கிறான். பிடிச்சவங்கள போயிட்டு நீங்கள் அது வந்து ரெண்டு பேரையுமே அசிங்கப்படுத்துகிற மாதிரி, பிஆர்ன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறது வந்து ரெண்டு பேரையுமே டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஆனால் அவங்களுக்கு புரியாது. அவங்க வந்து அப்படி தான் கடைசி வரைக்கும் இவனை காலி பண்ணணும்னு பார்த்துட்டாங்கன்னா அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா இவனை எதை வச்சு அடிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இவன் அதே போட்டு குழப்பிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணி அவனை அடுத்த ஏதாவது கேமில், அது இது வந்து இந்த பெட்டி எடுக்கிறது வந்து எத்தனை வாட்டி வேணால் விளாட்லாம். ஸோ வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதில் ஏதாவது இவன் தப்பு பண்ணி வெளியில் போனாதான் உண்டு. ஸோ பார்ப்போம். ஓட்டிங்கில் எப்படியோ இவர் தான் மேலே இருக்காப்புல. வந்திருக்கிற நியூஸ் படி பார்த்தா நாளைக்கு ஒரு கேமில் வந்து ராயன் வந்து இன்னொரு போட்டி எடுக்கிறாரு. 2 லட்சம் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ராயனுமே சும்மா சொல்லக்கூடாதுங்க. டாஸ்க் பீஸ்ட்னா ஓகே தான். ஆனால் டாஸ்க் பீஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் பீஸ்ட்னா முத்து தான். ஏன்னா வந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து எந்த கேம் வச்சாலும் நான் வரப்பேன், என்னோட பங்கு அதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு நிற்கிறவன் முத்து தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் பீஸ்ட் ஓஜினா முத்துக்குமரன் தான். ஸோ உங்களுக்கு இதில் என்ன கமெண்ட்? முத்துக்குமரன் இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணால் இனிமேல் சர்வை பண்ணுவானா மாட்டானான்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். யார் டைட்டில் அடிப்பாங்களோன்றதும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.